வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ரீல்ஸ் வீடியோ தான் இப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ண வாட்டி அந்த வீடியோ எகைன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அந்த லிரிக்ஸ் எங்கே முடிஞ்சு அந்த நெக்ஸ்ட் அந்த வியூ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால் வீடியோவை கரெக்டாக லைட்டாக மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9.700 செகண்டுக்கிட்ட வந்துடுங்க. வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து 1.5 செகண்ட் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா 1 செகண்டு கொடுக்கலாம். எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் 1.5 செகண்டே கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு இப்போ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 20 செகண்ட் இருக்குது. 20 செகண்டுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவராக இருக்கான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணால் ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 7 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த எஃபெக்டை ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஸ்பாட்லைட்டில் வந்துட்டு நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டாக கட்டிங் எல்லாமே வரும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நான் எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் அப்படியே பேக்கில் வந்துடுங்க. எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.